என்னையும் என் ட்ரக் பிஸ்னஸையும் இந்த ஆனந்தி பிடிச்சி கொடுத்ததுல இருந்து ஆனந்தி, அன்பு, மகேஷ் இவங்க 3 பேரையும் பழிவாங்க நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். என்கிட்ட இருந்து ஒவ்வொரு தடவையும் இவங்க மிஸ் ஆயிட்டே இருந்தாங்க. இவங்க 3 பேரையும் ரொம்ப நாளா க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அன்பு, ஆனந்தியும் கோயிலுக்கு வந்திருந்தாங்க. அங்க வச்சு இவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணேன். அன்னைக்கு இவங்க மிஸ் ஆயிட்டாங்க. இந்த அன்புக்கும் மகேஷுக்கும் பிரச்சனைன்னு எனக்கு தெரிய வந்தது. அதை யூஸ் பண்ணி மகேஷை கொன்னு அந்த பழியை அன்பு மேல போட்டுடலான்னு பிளான் பண்ணேன். நான் பிளான் பண்ண மாதிரியே மகேஷை அன்பு மீட் பண்ண தனியா வந்தான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் அன்புவோட ஆள் மாதிரி மகேஷை கொல்ல ட்ரை பண்ணேன். ஆனா இந்த அன்பு காப்பாத்திட்டான். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் மகேஷை எப்படியாவது கத்தியால குத்தி கொல்லணும்னு போனேன். ஆனா இந்த ஆனந்தி வந்து மகேஷை காப்பாத்திட்டா. அங்கிருந்து தப்பிச்சு ஓடுனேன். ஆனந்தி நான் துரத்திட்டு வந்தா. அன்பு கிட்ட மாட்டிக்கிட்டேன். இவ்வளோ நாளா அன்புவையும் ஆனந்தியையும் மகேஷையும் கொல்ல ட்ரை பண்ணது நான் தான். டேய், ஏடா நீ பழி போட ஏன் புள்ளதான் கிடைச்சானா? உன்னாலையும் இவங்களாலையும் என் புள்ள எவ்வளவு நரக வேதனை அனுபவிச்சான் தெரியுமா? உன்னால என் புள்ள கொலகாரம் பட்டம் வாங்கிட்டு எங்க குடும்பமே நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தோம். நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்டே. நாசமா போயிடுவேன். டேய், விடா என்ன? என்னமா பண்ற? இவன மாதிரி ஆளுங்க இன்னும் எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுப்பானுங்கன்னு தெரியாது. இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. தூக்குல போடுங்க. மா, டென்ஷன் ஆகாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். மாமா விடுமா. இவனால தானடா உனக்கு இந்த நிலைமை. இவனை சும்மாவே விடக்கூடாதுடா. சரிம்மா, அதெல்லாம் இனிமே போலீஸ் பாத்துப்பாங்க. நீ விடு. அத்தை விடுங்க அத்தை. ஏண்டா, பீச்சில் உன் கூட இன்னொருத்தன் இருந்தானே, அவன் யாரு? டேய், கேக்குறாருல, பதில் சொல்லு. உன் கூட எவனோ ஒரு பார்ட்னர் இருக்கா. யாரா அந்த பார்ட்னர்? சொல்றா. இல்ல, யாரும் இல்ல. நான் ஒவ்வொரு தடவையும் கூலிப்படை வச்சுதான் உங்களை கொல்ல ட்ரை பண்ணேன். அதே மாதிரி கூலிப்படையில ஒருத்தனை கூட வச்சுக்கிட்டு தான் நான் மகேஷை கொல்ல வந்தேன். இதுக்கு பின்னாடி வேற யாரும் இல்ல. தில்லை சார், இவனை நம்பாதீங்க. இவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தன் இருக்கான். அதுவும் நம்ம கம்பெனியை சேர்ந்தவன் தான். இல்லனா நம்ம கம்பெனியோட குட்ஸ்ல இவனால போதைப் பொருள் கடத்தவே முடியாது. டேய், சொல்றா. தம்பி, அவன் தான் உண்மையை ஒத்துக்கிட்டான்ல, அப்புறம் ஏன் சும்மா அவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? இன்ஸ்பெக்டர், மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இவன் என்ன வாக்குமூலம் கொடுத்தானோ அதான் அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான்ல. சொல்லிட்டான் சார். அப்புறம் என்ன புதுசா கேட்டுக்கிட்டு இருக்க? யோ, இவனை தூக்கி செல்ல போடுங்க சார். இங்க பாரு, ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சது. இவனை கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணுங்க. புரிஞ்சுதா? ஓகே சார். சார், நீங்க லீகலா மத்தத பாத்துக்கங்க. இந்த விஷயத்துல என் ஃபேமிலி ரொம்ப அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டாங்க. நடந்த தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்புறம் உங்க ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் உங்க மன உளைச்சலுக்கான காம்பன்சேஷன் அமௌண்ட்டும் அன்போட அக்கௌண்ட்டுக்கு இன்னைக்கே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்.
நீங்க கொடுக்கிற காம்பன்சேஷனால என் புள்ள வாங்கின கொலகார பட்டமோ வலி வேதனை எல்லாம் மாறிடுமா? மா, எந்த நேரத்துல என்னம்மா பேசிட்டு இருக்க? நீ சும்மா இருடா. பணம் இருக்கிறவங்க நம்மள மாதிரி சாதாரண குடும்பத்து ஜனங்களை என்ன வேணா கொடுமைப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் பணம் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும்ல. அம்மா, நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். அன்பு மேல இருந்த கண்மூடித்தனமான கோவம் தான் என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு யோசிக்க விடாத அளவுக்கு பண்ணிருச்சு. என்ன முட்டாள் ஆக்கிடுச்சு. நடந்த எல்லா தப்புக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பார்வதி, நீயும் மன்னிப்பு கேளு. கேளு பார்வதி. அவ சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ சார், என்ன சார் இது? முதல்ல கையை இறக்குங்க சார். மகேஷ் சார் இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் இப்படிதான் சார் பண்ணிருப்பாங்க. நானே ஒரு நிமிஷம் என் பேரை சொல்லி மகேஷ் சார கத்தியால குத்துன்னு சொல்லும் போது பதறி போயிட்டேன் சார். பாவம், இவர் என்ன சார் பண்ணுவாரு? டேய், உயிர் போற நிலைமைக்கு போய் தப்பி பொழைச்சு வந்திருக்கடா. அதுக்கு காரணமே இவங்க தான். பணம் இருக்கிற தைரியத்துல இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. கடைசியில அசிங்கப்பட போறோம்னு தெரிஞ்சதும் இவங்களா வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அத நம்பி இவங்க கிட்ட என்னமோ கரிசனமா பேசிட்டு இருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? இங்க பாருங்க, உங்களுக்கு உண்மையா இருந்து என் புள்ளையும் மருமகளும் பட்ட அவமானம், அசிங்கம், அடி, உத எல்லாம் போதும். உங்களுக்கும் ஒரு கும்பிடு, உங்க மன்னிப்புக்கும் ஒரு கும்பிடு, உங்க வேலைக்கும் ஒரு கும்பிடு.